ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, சமோசா தாங்க. எண்ணெயே குடிக்காத இந்த சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்குகளை நல்லா கழுவிட்டு, அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து கழுவிட்டு, குக்கரில் நான் வந்து ஒரு 3 விசில் விடலான் இருக்கேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம், கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதுக்காக வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ அது விசில் விட்டுக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம வந்து சமோசாவுக்கு செய்கிறதுக்கு மாவு பிசையலாம். இந்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 விதமான மாவு எடுத்திருக்கேன். ஒரு பங்கு வந்து கோதுமை மாவும், ஒரு பங்கு மைதா மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி செய்யலைன்னா கோதுமை மாவு மட்டுமே செஞ்சிடலாம், இல்லை மைதா மாவு மட்டுமே செய்யலாம். இப்போ அந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம்னு சொல்லக்கூடிய ஜீரகம் மாதிரியே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. அது கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஜீரகம் மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக, நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டைட்டாக பிசைகிறதுனால தான் நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும். நம்ம வந்து அதுக்கு வந்து மேல் பகுதி மாவு தேய்க்காமல் நம்ம தேய்க்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை இந்த மாதிரி கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி ஊட்டியாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ரொம்ப மாவாக வந்து பிசைய தேவையில்லை. இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் வந்து கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிழங்கு ஆறிஞ்சுன்னா கையில் கூட நீங்கள் ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்கிறது ஒரு மெத்தடு. வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு வைக்கிற மெத்தடு இன்னொன்று இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா மாவை மசிச்சு வச்சுட்டேன் உருளைக்கிழங்கை. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு சமையல் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம், அது தாளித்த உடனே ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். 2 பூண்டு பல்களை வந்து தனித்தனியாக எடுத்து நல்லா நறுக்கி பொடி பொடியாக வச்சுருக்கேன். இஞ்சி அரை துண்டு அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். ஒன்லி வந்து நம்ம பூண்டு, பச்சை மிளகா, இந்த காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா ரெட் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனும், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் போட்டு நீங்கள் மசாலா தயார் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு ரெடி பண்ணோம்னா தயாராகிடுச்சு. ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதிலே நீங்கள் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணால் இன்னிமே கூடுதல் சுவையாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டஃபிங் செய்கிற மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை சூடாக சூடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சூடாகுங்களே நம்ம மாவு எப்படி தேய்க்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட பதம்னு பார்த்திங்கன்னாவே நடுத்தரமாக வச்சுக்கோங்க. தீயை ரொம்ப சூடாக கொதிக்கக்கூடாது. அதனால் நடுத்தரமாக தீயை வந்து அளவாக வச்சுக்கோங்க. அளவாக வச்சு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா டைட்டாக இருந்தது இல்லையா, அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான். சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு ப்ளஸ்ஸு மாதிரி ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு அந்த கீறின பகுதியை எடுத்து நம்ம கோன் மாதிரி செஞ்சுட்டு கையில் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி அப்படியே மடித்து உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோன் மாதிரி பேப்பர் எடுத்து மடிப்போம் இல்லையா, கோன் மாதிரி நம்ம வந்து கையில் மெஹந்தியெல்லாம் போடுறதுக்கு கோன் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சுக்கிட்டு உள்ளே அந்த வச்சுருக்க மசாலா, அந்த ஸ்டஃபிங்கை உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மொத்தமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சமோசாவை நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாங்க. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வைக்கிற டைம் தான், மற்றதுக்கு நம்மளுக்கு டைமே கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க எண்ணெயை. ரொம்ப ஆவி பறக்கிற மாதிரி எண்ணெய் வைக்க வேணாம். இந்த சூட்டில் இருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சமோசா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் 3 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படி பரட்டி எடுத்து விட்டு ரெடி பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இப்போ நல்லா நான் பொரிஞ்சு எடுத்த பின்னாடி உங்களுக்கு சமோசாவை காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் நல்லா வந்து சமோசா நல்லா 2 பக்கமே பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். உள்ளே நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மசாலாக்கள் வெந்ததுனால உள்ளே நல்லா வேகணுன்றது அவசியம் இல்லை. நம்மளுக்கு இந்த மாவு மட்டும் மேல் மாவு மட்டும் நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். அதுக்கு தான் நம்ம வந்து சிம்மில் நல்லா மிதமான சூட்டில் வேக வைக்கணும். இப்போ சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை சமோசா செஞ்சு உங்கள் குழந்தைங்க பெரியவங்கள அசத்துங்க. ஸ்கூல் விட்ட வர்ற பசங்களுக்கு வர்ற நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி கடைகளில் வாங்கி தராங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.